Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம TestNG frameworkல எப்படி parallel testing cross browser testing பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். So in previousலாம் நம்ம என்ன பார்த்தோம்னா TestNG structure எப்படி இருக்கும், data driven testing எப்படி பண்றது, Selenium code எப்படி TestNG framework உள்ள enter பண்றது, அதுல எப்படி suite file run பண்றதுன்னலாம் பார்த்தோம். இப்போ நம்ம parallel testing எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். So parallel testing அப்படினா என்னன்னா உங்க நிறைய டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட்டை ஒன் பை ஒன்னா ரன் பண்றதுக்கு பதிலா எல்லாத்தையும் மொத்தமா ரன் பண்ணனும்னா சூட் யூஸ் பண்ணுங்க. அந்த சூட்டே எல்லாமே ஒரே டைம்ல எக்ஸிக்யூட் ஆகணும். சூட்ல ஒன் ஆஃப்டர் தி அதர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரே டைம்ல எக்ஸிக்யூட் ஆகணும்னா நீங்க parallel testingன்ற கான்செப்ட்டுக்கு போலாம். ஸோ அதை தான் TestNG யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா TestNG யூஸ் பண்ணி எப்படி parallel testing பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு TestNG கிளாஸ் கிரியேட் பண்ணோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய TestNG கிளாஸஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த parallel testingக்காக நான் ஒரு தனி பேக்கேஜும் அதில் சில கிளாஸஸும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். இந்த கிளாஸஸ்க்குள்ளேயே நீங்கள் உங்களோட டெஸ்டிங்கோட கான்செப்ட் எதெல்லாம் செலீனியம் வெப் டிரைவர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாமோ அதெல்லாம் எம்பர்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கொடுத்து ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ பேக்கேஜோட பேர் parallel test அப்படின்னு நான் வைக்கிறேன். ஃபினிஷ். இப்போ என்ன கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் க்ரியேட் ஆச்சு. இந்த பேக்கேஜ் கீழே ஒரு TestNG கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்க. ஸோ கிளாஸ் நேம் testcase1 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சூட் ஃபைல் சாம்பிள்னு இருக்கிறனால நான் அந்த சூட் ஃபைல் க்ரியேட் பண்ணல, அதுலேயே நான் சேஞ்சஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்கள் TestNG கிளாஸ் க்ரியேட் ஆச்சு. இதில் நான் இந்த TestNGயோட மெத்தட் நேம் scenario1 அப்படின்னு வைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் எப்படி ஒரு டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அதை பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நான் வெப் டிரைவர் ஸ்கிரிப்டில் ஏதாச்சும் ஒரு URL-ஐ கெட் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறேன். இதுலேயே நீங்கள் உங்கள் ஆப்ரேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிடுங்க, ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரை இம்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ driver.get அப்படின்றதுல நான் செலீனியமோட ஹோம் பேஜ் அதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் அந்த டவுன்லோட் அப்படின்ற அந்த லிங்க்கை எடுத்துருங்க. ஏன்னா ஹோம் பேஜ்னால நம்மளுக்கு seleniumhq.org அது வரைக்கும் போதும். இப்போ ஜஸ்ட் இந்த பேஜ் லோட் ஆயிடுச்சு, இந்த பேஜ் கெட் ஆயிடுச்சுன்றதுக்காக printlnல செலீனியம் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். எப்படின்னா parallel testing பண்ணுறதுனால எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக நம்ம இந்த ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு TestNG கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. அதோட நேம் testcase2 அப்படின்னு வைங்க. ஃபினிஷ். இப்போ இந்த testcase2ல இதே ஸ்கிரிப்டை நான் காப்பி பண்ணி வேற ஒரு URL கெட் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ நேம் மெத்தட் நேம் scenario2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்பேஜில் நான் இப்போ ஒரு ICICI பேங்கோட ஹோம் பேஜை கொடுக்க போகிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆல்ரெடி கிரியேட்டட் வெப் பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி இந்த டெஸ்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வெப் பேஜில் நீங்கள் என்னென்னு கொடுக்குறீங்கன்னா ICICI பேங்க் பேஜ்னு கொடுத்துட்டு இன்னொரு டெஸ்ட் வேற ஒரு பேக்கேஜில் க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் பேக்கேஜில் இருந்தாலும் parallel டெஸ்ட் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு.
இப்போ அதே வந்து சினாரியோ 3ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே URL வந்து நான் வந்து IRCTCயோடது கொடுக்குறேன். ஸோ வெப் டிரைவர் கெட்டில் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா IRCTCயோடது. அப்புறம் system.out.printlnல வந்து IRCTC பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது செலீனியம், ICICI, IRCTCயில் எது வந்து ஃபர்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு எந்தெந்த டெஸ்ட் கேஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட சூட் ஃபைலுக்கு வாங்க. எந்த பேக்கேஜில் என்ன டெஸ்ட் கேஸ் நேம்ன்றதெல்லாம் பார்த்துட்டு சூட் ஃபைலில் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சூட் ஃபைலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் சூட் ஃபைல். இந்த சூட் ஃபைலில் வந்து parallel equal to true அப்படின்னு இருக்குது. ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது. ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் எப்படி இருக்கோ அது ஆர்டர் பை ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ parallel equal to ட்ரூக்கு பதிலாக நீங்கள் வந்து டெஸ்ட்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைனா வந்து மெத்தட்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இங்கே டெஸ்ட் நேம் இது இருக்குது. ஸோ டெஸ்ட் நேம்ன்றதை மாற்றிட்டேன். ஸோ இந்த கிளாஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா டெஸ்ட்என்ஜி பேக்குன்னு இருக்குது. நம்மளோட பேக்கேஜ் வந்து parallel டெஸ்ட்டில் இருக்கிறனால கிளாஸ் நேமில் parallel டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எக்ஸாக்டாக எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுக்கணும். கேஸ் சென்சிட்டிவ் இல்லைன்னா அது ரன் ஆகாது. ஸோ parallel test டாட் டெஸ்ட் கேஸ் 1. ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்மளுக்கு செலீனியமோட URL கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இதே டெஸ்ட்டை காப்பி பண்ணி நான் வந்து இன்னொரு தடவை ரன் பண்ண போகிறேன். ஸோ இதே டெஸ்ட்டை காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு டெஸ்ட் கேஸ் இருக்குது, அது டெஸ்ட் கேஸ் 2, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ parallel test டெஸ்ட் கேஸ் 2 கொடுத்துட்டு இந்த டெஸ்ட்டை காப்பி பண்ணி இன்னொரு தடவை, ஏன்னா டெஸ்ட்டு தான் பேரலாக நடக்குது, அதனால ஒரு டெஸ்ட்டை வச்சு நம்ம parallel டெஸ்ட் பண்ணால் அது எப்படியும் 1 by 1 தான் ரன் ஆகும். ஸோ நான் வந்து more than 1 டெஸ்ட்டை வச்சு parallel டெஸ்ட் அச்சீவ் பண்ண போகிறேன். ஸோ parallel டெஸ்ட்னால் இப்படி தான் அச்சீவ் பண்ணணும். ஸோ டெஸ்ட் கேஸ் நேம் 2. ஸோ இதில் வந்து கிளாஸ் நேம் வந்து சாம்பிள் பேக்கில் டெஸ்ட் கேஸ் 3. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. கேஸ் சென்சிட்டிவ்னால கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்படி க்ரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் கிளாஸ் நேமும் இருக்கணும். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் ரன் ஆகும் போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் 1 செலீனியமும் ICICIயும் ஆகும். அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு IRCTC வரும். ஸோ 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லைன்னா பேரலாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றதுக்காக மெத்தட்ஸ்னு கொடுத்தா 1 by 1. ஸோ இதே வந்து ட்ரூன்னு கொடுத்தா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதில் 3 இது இருக்குது, மெத்தட், டெஸ்ட்டு, ட்ரூ. ஸோ இப்போ உங்களோட சூட் ஃபைலை செலக்ட் பண்ணி ரன்னர்ஸ் கொடுத்து டெஸ்ட்என்ஜி சூட்னு கொடுங்க. ரன்னர்ஸ் டெஸ்ட்என்ஜி சூட். ஓகே. ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சூட் ரன் ஆகுது. ஸோ எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதோட URL தான் வந்து உங்களோட, அதோட ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஸோ ICICI பேங்க்கு ஆல்ரெடி செலீனியம் லோட் ஆகிருக்கு, அப்புறம் தான் ICICI. ஸோ parallel டெஸ்ட் பார்த்தீங்கன்னா செலீனியமும் ICICIயும் ஒன்றா இதாகிருக்கு. IRCTC கொஞ்சம் டிலே ஆகிற இன்னொரு டெஸ்ட்டில் எழுதியிருக்கிறனால
இது ரெண்டும் பேரலலாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அது வரும். ஸோ ஒரே கிளாஸில் இருக்கிற ரெண்டும் பேரலலாக எக்ஸிக்யூட் ஆகுது, அடுத்த டெஸ்ட்டில் இருக்கிறது வந்து அடுத்து ஓப்பன் ஆகுது. இதுதான் ட்ரூ ஸ்டேட். பேரலல் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தா உங்களுக்கு இப்படி தான் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா செலினியம் பேஜ் ஃபஸ்ட்டு ஐசிஐசிஐ, ஐஆர்சிடிசிஐ இன்னும் வரலன்னா அது இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கிறனால வரல. அதுக்கப்புறம் லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஸோ இப்போ ட்ரூ பேரலல் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தனால இப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. இதே பேரலல் ஈக்குவல் டு மெத்தட்ஸோ டெஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே பேரலாகவே எக்ஸிக்யூட் ஆகும். தனித்தனி டெஸ்ட் நேம்ஸில் கொடுத்துருக்கீங்களா, டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 இது எல்லாமே தனித்தனியாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் டெஸ்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ எப்போவுமே ரன் பண்ணும்போது உங்கள் ப்ரௌசர்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் எந்த யூஆர்எல் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே எல்லா ப்ரௌசருமே லோட் ஆகிடுச்சு. பட் யூஆர்எல் வந்து பாருங்கள், பின்னாடி ஒரு ப்ரௌசர் லோட் ஆகிருக்கு, ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ரௌசர், அது இல்லாத பேக்ரவுண்டில் இன்னொரு ப்ரௌசர் இருக்குது. ஸோ 3 ப்ரௌசரும் இங்கே லோட் ஆகிடுச்சு. ஸோ எந்த பேஜ் ஃபஸ்ட்டு லோட் ஆகுதோ அந்த பேஜோட ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களோட எக்லிப்ஸ்க்கு வாங்க. ஸோ செலினியம் ஆகிடுச்சு, இதாகிடுச்சு, ஐஆர்சிடிசி லோட் ஆகிட்டுருக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி புக்கிங் வெப்சைட் எடுத்திங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க்கு, அதுக்கப்புறம் ஐஆர்சிடிசி, அப்புறம் செலினியம் பேஜ். ஸோ இந்த ஆர்டரில் தான் அது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இதே மெத்தட்ஸ்னு கொடுத்தா அதுக்கு வேறு மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை ட்ரூன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக ட்ரூன்னு கொடுங்க, ஏன்னா ஒரு டெஸ்ட்டாக பேரலாக எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை எல்லாம் ஒரே டைமில் ரன் ஆகணும்னா நீங்கள் டெஸ்ட்ஸ்ன்னு கொடுக்கலாம். மெத்தட்ஸ்ன்னு கொடுத்தா அந்தந்த மெத்தட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் அப்படின்றதுல வந்து என்ன பண்ண போகிறோன்னா பேரலல் டெஸ்ட் பண்ணிட்டோம். பேரலல் டெஸ்ட்லேயே எப்படி கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் பண்ணணும். ஏன்னா பேரலல் டெஸ்ட் பண்ண முடிஞ்சால் தான் கிராஸ் ப்ரௌசர் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரே டைமில் 2 வேறு வேறு ப்ரௌசரில் ஒரே வெப்பேஜ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்குறது தான் கிராஸ் ப்ரௌசர். எதுக்காக கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் பண்ணணும்னா மோஸ்ட்லி கம்பேக்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு டெஸ்டிங்கில் ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோன்னா அது எல்லா ப்ரௌசர் எந்தெந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணுன்னு ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அது எல்லா ப்ரௌசர்லேயும் ஓப்பன் ஆகணும். அதுக்காக தான் கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங். ஸோ இங்கே நான் ஒரு டெஸ்ட் கேஸில் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணி செலினியமை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். செலினியம் HQ அப்படின்றத ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். இன்னொரு டெஸ்ட் கேஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து அதே பேஜை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணணுன்ற மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும். வெப் டிரைவரில் ஃபயர்ஃபாக்ஸ்க்கு பதிலாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ அதுக்கு என்னென்னு கொடுக்கணுன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் டிரைவர். ஃபயர்ஃபாக்ஸ்க்கு எப்படி ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர்னு கொடுக்குறோமோ அதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் டிரைவர் அப்படின்னு கொடுக்கணும். இது டைரெக்டாக கொடுத்துட்டா ரன் ஆகாது, இது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பார்த்து கொடுக்கணும். ஃபயர்ஃபாக்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்து கொடுக்க தேவையில்லை. பட் மற்ற ப்ரௌசர் எது யூஸ் பண்ணாலும் உங்கள் சிஸ்டமில் அது எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்ற பார்த்து கொடுத்தா மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ இப்போ வெப் டிரைவர் டாட் க்ரோம்னா க்ரோம் கொடுக்கலாம், ஐஇனா ஐஇன்னு கொடுக்கலாம். ஸோ வெப் டிரைவர் டாட் ஐஇ டிரைவர் எங்கே இருக்குன்னா ஜி டிரைவில் ஐஇ டிரைவர் சர்வர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் இதுவும் ஸோ எப்படி இருக்கோ அதே மாதிரி ஐஇ டிரைவர் சர்வர்னு கொடுங்க. ஸோ .exe கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த சூட் ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாஸஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணோன்னா ஒன்று ஐஇயில் ஓப்பன் ஆகும், இன்னொன்று வந்து ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஐஇயில் ஓப்பன் ஆகும், இது ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் இது ஐஇலையும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவைப்படாத டெஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு இப்போ இந்த 2 மட்டும் ரன் பண்ணுறோம். சூட் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேரலல் ஈக்குவல் டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், டெஸ்ட்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியாச்சு.
ஏன்னா ரெண்டும் ஒரே டைமில் ரன் ஆக. இப்போ உங்களோட சூட் ஃபைலை ரன் ஆஸ் TestNG சூட். ஓகே, ப்ரொசீட். இப்போ உங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது லோட் ஆகிட்டு இருக்கு. மீன்வைல் ஃபயர்ஃபாக்ஸும் லோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் லோட் ஆனவுடனே உங்கள் ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் ரெண்டுலேயுமே ஒரே வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். IE வந்து லோட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபயர்ஃபாக்ஸும் லோட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஃபயர்ஃபாக்ஸ் லோட் ஆயிடுச்சு. இப்போ IEலையும் வந்து உங்கள் செலினியம் HQ ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங்கை வந்து உங்களோட TestNGயில் அச்சீவ் பண்ணணும். நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம எப்படி குரூப் டெஸ்டிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து எப்படி இக்னோர் டெஸ்ட் பண்ணலான்றதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.